ஹாய்ங்க. வெல்கம் டு கொங்கு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஜப்பான் சிக்கன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி போன் உள்ள சிக்கன் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு போன்லெஸ் வேணும்னா போன்லெஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தண்ணி சேர்க்கல, ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் வாஷ் பண்ணி வச்சு அதுலேயே தண்ணி இருக்குது. ஸோ நான் இப்போ தண்ணி சேர்க்கல. வேணும்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறமா. ஏன்னா நீங்கள் சிக்கன் பொரித்து எடுக்கும் போது தண்ணியோடு இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி படப்படன்னு வெடிக்கும், நமக்கு கை மேலெல்லாம் படும். அதனால தான். இது ஒன்றோட ஒன்று நல்லா கலந்தாச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஒன்றோட ஒன்று ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்திங்கன்னா அந்த பவுட்ரு ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா பிசைஞ்சு மசிச்சு விட்டிங்கன்னா அது நல்லா அந்த பவுட்ரு ஒன்றோட ஒன்று சிக்கனில் நல்லா படிஞ்சிரும். தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நம்ம கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். இறுக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் போடணுன்னாலும் சொல்லுங்கள் எனக்கு கமெண்டில். இப்போது எனக்கு கொஞ்சம் கெட்டியமாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது நல்லா ஊறட்டும். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதை நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாணலில் எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே ஃபுல்லாக பொரிஞ்சிரும், உள்ளே சிக்கன் வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொரிச்சிடுங்க. இந்த பார்ட்டு தான் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பொறுமையாக பொரிச்சிடுங்க, இல்லைன்னா சிக்கன் ஃபுல்லாக கருகிரும், உள்ளே சுத்தமாக வெந்திருக்காது. சிக்கனை போட்டுட்டு நான் ஃப்ளேமை குறைச்சி வச்சுருவேன். அதே மாதிரி ஒரு செட்டில் நிறைய சிக்கன் பீசஸ் போடாதீங்க, கம்மி கம்மியாக போட்டு பொரிச்சிடுங்க. அப்போ தான் அது வேகிறதுக்கு கேப்ஸ் இருக்கும். உங்களால் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அதை பிரித்து விட்டு வேக வைக்க முடியும். நடுவில் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. எண்ணெய் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே சேர்த்திக்கோங்க. ஏன்னா நான் சிக்கன் பொரிச்சேன்னா அந்த எண்ணெயை திருப்பி வேறு எதுக்கும் ரீயூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எண்ணெய் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சேர்த்திக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் பொரிச்ச எண்ணெய், ஃபிஷ் பொரிச்ச எண்ணெயெல்லாம் ரீயூஸ் பண்ணாதீங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த பார்ட் எடுத்து வச்சுட்டு அடுத்த செட் ஆஃப் சிக்கன் நம்ம சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம்.
எண்ணெய் நம்ம வேஸ்ட் ஆகக்கூடாது, நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், குழம்பு தாளிக்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்மளுக்கு தான் ஹெல்த்துக்கு ரொம்ப பேட் பேட் ஃபார் ஹெல்த்து. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி சிக்கன் பொரிச்சது, ஃபிஷ் பொரிச்ச எண்ணெயெல்லாம் ரீயூஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனும் நான் பொரித்து எடுத்துக்கிறேன். சிக்கன் பொரித்து எடுத்தாச்சு. இனி அடுத்து இதுக்கான சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆனோடனே தேவையான அளவு பட்டர் சேர்த்திக்கோங்க. பட்டர் கொஞ்சமாக மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னே 2 பல் பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். அது சேர்த்திட்டு கொஞ்சமாக சாட்டே பண்ணி விடுங்க. பூண்டு ரொம்ப பொரியணும்லாம் அவசியம் இல்லை, அதோட வாசனை வந்துச்சுன்னா மட்டும் போதும். பட்டர் கூட அந்த பூண்டு சாட்டே பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது அதுக்கு அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்திக்கலாம். பூண்டு நல்லா வாசனை வர அளவுக்கு சாட்டே பண்ணிட்டோம். இப்போது 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்திக்கிறேன். அதுவும் இதே மாதிரி நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. இந்த எசன்ஸ்லாம் அந்த நம்ம சாஸில் இறங்கும் போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் சாஸில். இப்போ அடுத்தது நான் 1.5 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கங்காட்டி எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் சாஸ் இருந்துச்சுன்னா போதும். அதனால் நான் 1.5 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன் அதிகமாக வாங்கியிருந்தால் அதுக்கு தகுந்த அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. பால் சேர்த்திட்டு அடுத்தது ஒரு 10 முந்திரி பருப்பு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்திக்கலாம். இந்த முந்திரி பருப்பு தான் நமக்கு க்ரீமியான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு இந்த சிக்கனுக்கு கொடுக்கும். அதனால் முந்திரி பருப்பு ஸ்கிப் பண்ணவே வேண்டாம், கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. நல்லா ஒன்றோட ஒன்று பாலோட கலந்து விட்டுருங்க. ஃப்ளேம் கொஞ்சம் ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் சுகர். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன்லேயே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ சாஸ்க்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்தா போதும். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நுரைச்சி சாஸ் நல்லா இப்படி கொதித்து நமக்கு கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறதே இந்த சாஸ் தான். ஸோ சாஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஜப்பான் சிக்கன் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கால்வாசி கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இது. கிட்ஸுக்கு கொடுக்கும்போது நீங்கள் போன்லெஸ் சிக்கன் சூஸ் பண்ணுறது ரொம்ப கரெக்டு. போன்லெஸ்ஸே வாங்கிக்கோங்க, எலும்பு இருக்கிற சிக்கன் வேண்டாம். இப்போது சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அந்த சாஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த சிக்கன் பொரிஞ்சதெல்லாம் மாறி நல்ல ஒரு ஜூஸியான கன்சிஸ்டன்சிக்கு சிக்கன் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ பார்க்கும்போது நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, அந்த இது கெட்டியாக ஆக சாஸ் கெட்டியாக ஆக சிக்கனில் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட ஜப்பான் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.